13 ஆண்டு காலமாக கத்திக்கிட்டு இருக்காரு. அவர் அடிக்கடி சொல்லுவாரு, எங்க அண்ணன் நல்லவரு, ஆனா நான் ரொம்ப அவ்வளவு நல்லவன் கிடையாது அப்படின்னு. ஆனா எனக்கு என்ன தெரியுமா தோணுது, அவரெல்லாம் ஒரு வேளை இந்த மாதிரி ஒரு ஆட்சியிலயோ இந்த மக்களிடையோ 13 வருஷம் போராடி இருந்தாருன்னா வேற மாதிரி பண்ணிருப்பாருன்னா, நீங்க அவரை விட ரொம்ப நல்லவர்னா, அவரை விட நல்லவர்னா. ஒரு தேர்தல் சந்திச்சு எனக்கு இவ்வளவு மனசு நொந்து போய் பேசுறேன். ஆனா நீங்க இன்னமும் ஆயுதம் தூக்காம இருக்கீங்க பாத்தீங்களா, அவரை விட நீங்க தானே ரொம்ப நல்லவரு. இந்த ஒரே ஒரு திமுக கட்சி ஆபீஸ்னா நான் ரொம்ப நேரமா சிந்திச்சுட்டு இருக்கேன். அண்ணன் களஞ்சியம் அண்ணன் கிழிக்க சட்டரை இழுத்து மூடிட்டு ஓடிட்டு இருப்பாங்கன்ட்டு இன்னும் திறந்து வச்சிருக்காங்கன்னா காரணம் சாட்டை அண்ணன் சொன்ன மாதிரி நம்மளுடைய ரசிகர்கள் தான். அவங்க அண்ணன் கேட்கறத நின்னு பார்த்து ரசிச்சுட்டு போறதுக்காக தான் காத்துக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு மேலையும் ஒரு ஆண்டு கொண்டு இருக்க கட்சிய ஆளுங்கட்சிய கேவலப்படுத்த முடியுமா? அவர்கள் செய்து கொண்டிருக்க தீமைகளை புட்டு புட்டு உங்க முன்னாடி வைக்க முடியுமா? இதற்கெல்லாம் ஒரே ஒரு தீர்வு, மக்களாகிய நீங்கள் சிந்திக்க வேண்டும். இவ்வளவு கேள்வி கேட்கிறோமே, யாராவது ஒருத்தவர் திமுக கரவேட்டி கட்டி இருக்க ஒருத்தர் ஸ்டாலின் படத்தையோ உதயநிதி ஸ்டாலின் படத்தையோ பாக்கெட்ல வைத்துக்கொண்டு வெறப்பாக திரியக்கூடியவர்கள், 20 இன்னோவா கார்ல சர்ரு சர்ரு சர்ருன்னு போகக்கூடியவர்கள், ஒருத்தர் நின்னு எதிர்த்து நின்னு கேள்வி கேட்டாங்களா? ஒரே ஒரு பதிலாவது சொன்னாங்களா? முடியாது. காரணம் கள்ளக்குறிச்சி மாடல். காரி துப்பிடுவாங்க மக்கள். தினமும் சென்று மக்களை சந்திக்கிறேன். ஒரே ஒரு வேண்டுகோள் தான் வைக்கிறாங்க, அம்மா நீ எது பண்ணனாலும் பரவாயில்லம்மா, இந்த டாஸ்மார்க்க மட்டும் மூடிடுமான்னு. அனைத்து பெண்களுடைய மன குமுறலாக இருக்கிறது. என்னென்ன நலத்திட்டங்கள் இந்த காணை பகுதிக்கோ விக்கிரவாண்டி பகுதிக்கோ வச்சிருக்கீங்கன்னு ஒரே ஒரு வார்த்தை கேட்கலாம். அவங்க முன்னாடி வரமாட்டாங்க, அது வேற விஷயம். நைட்ல கதவை தட்டி காசு கொடுக்க வருவாங்க இல்லையா, அவங்க கிட்ட கேளுங்கம்மா. ஒரே ஒரு கேள்வி கேட்டுட்டாவது அந்த 5000 வாங்கிக்கோங்க. என்ன நலத்திட்டங்கள்லாம் வச்சிருக்கீங்கன்னு கேளுங்க. ஒரே ஒரு பதில் வராது. ஒரு துண்டறிக்கை உங்க வீட்டுக்கு வந்ததா? திராவிட முன்னேற்ற கழகங்கள் செய்யக்கூடிய நலத்திட்டங்கள்னு ஒரே ஒரு துண்டறிக்கை வந்ததாமா? பாஜக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சி ஏதாவது ஒரு துண்டறிக்கை உங்க முன்னாடி வந்து நீட்டுச்சா? நேத்து கூட விக்கிரவாண்டி டோல்கேட் அருகில ஒரு விபத்து, ஆன் ஸ்பாட் இறந்து போயிட்டாங்க, 2 பேர் இறந்து போயிட்டாங்க. கேள்விப்பட்டீங்களா? அவங்களுக்கு எத்தனை பிள்ளைகள் இருக்கோ, யார் யார் குடும்பத்தினர் இருந்திருப்பாங்க, அவங்களுடைய மனநிலை, இன்னைக்கு அவங்க வீட்டு நிலைமை என்னன்னு யோசிச்சு பாருங்க. ஒரு மேம்பாலம் இல்லம்மா, ஒரு மேம்பாலம் கூட இல்ல இந்த விக்கிரவாண்டியில. வாகன நெரிசலை தவிர்க்கிறதுக்காக மேம்பாலங்கள் அமைத்து தரப்படும். நீங்கள் நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளரை தேர்ந்தெடுக்கும் பட்சத்தில் நேர்மை இல்லாதவன் முதுகெலும்பு இல்லாத மனிதனுக்கு சமம். அப்படிப்பட்டவர்கள் தான் இந்த திமுக காரர்கள். அவர்களுக்கே திரும்ப 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 வாக்கு செலுத்திக்கிட்டு இருக்கீங்க. சரி, நல்லாட்சி தான், சிறப்பான ஆட்சி தான். இந்த போறாங்க பாருங்க இனோவால. பயம் இல்லைன்றவங்க எதுக்குங்க இத்தனை 200 இனோவா கார் இருக்கும், 20 அமைச்சர் இருப்பாங்க, 20 கோடி எதுக்கு செலவு பண்ணோம்? நல்லாட்சி தானே கொடுக்குறீங்க, எதுக்கு காசு கொடுத்து வாக்கு வாங்குறீங்க? ஏன் வாங்குறீங்க? இவரின் கனவை நிறைவேற்றுங்கள். 13 ஆண்டு காலமாக கத்திக்கிட்டு இருக்காரு. அவர் அடிக்கடி சொல்லுவாரு, எங்க அண்ணன் நல்லவரு, ஆனா நான் ரொம்ப அவ்வளவு நல்லவன் கிடையாது அப்படின்னு. ஆனா எனக்கு என்ன தெரியுமா தோணுது, அவரெல்லாம் ஒரு வேளை இந்த மாதிரி ஒரு ஆட்சியிலயோ இந்த மக்களிடையோ 13 வருஷம் போராடி இருந்தாருன்னா வேற மாதிரி பண்ணிருப்பாருன்னா, நீங்க அவரை விட ரொம்ப நல்லவர்னா, அவரை விட நல்லவர்னா. ஒரு தேர்தல் சந்திச்சு எனக்கு இவ்வளவு மனசு நொந்து போய் பேசுறேன். ஆனா நீங்க இன்னமும் ஆயுதம் தூக்காம இருக்கீங்க பாத்தீங்களா, அவரை விட நீங்க தானே ரொம்ப நல்லவரு. இந்த ஒரே ஒரு வாய்ப்பு தாங்கம்மா. அவர்கிட்ட ஒரு வெற்றியை காட்டிடுறோம். அவர்கிட்ட ஒரு வெற்றியை காட்டி அந்த சிரிப்பு அந்த முகத்துல பார்த்துட்டோம்னா நாங்க போதும். நீங்கள் நம்பி செலுத்தக்கூடிய வாக்கை நான் ஒருபோதும் வீணடிக்க மாட்டேன், உங்கள் நம்பிக்கையை நான் உடைக்க மாட்டேன் என்று உறுதியளித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நாம் தமிழர்.